வணக்கம். நான் வைஷ்ணவி சுப்பிரமணியம், தமிழ் ஆய்வியல் 2 மாணவி. கைசங்கிலி எனும் எனது சிறுகதையை காமிக் வடிவில் படைத்துள்ளேன். வணக்கம். இன்று நாம் காமிக்ஸ் வடிவில் ஒரு சிறுவர் கதையை பார்ப்போமா? வாரீர். பள்ளி மணி ஒலித்தது. பரபரப்பாக மாணவர்கள் வீடு திரும்ப தயாராகினர். குமரா, இன்னைக்கு பாடம் எதுவும் இல்லைதானே? சிறிய சந்தேகத்துடன் கபிலன் கேட்டான். ஆமாம் கபிலா. அப்போ மாலையில் விளையாட போகலாமா? நல்லாதான் இருக்கும். இவ்வாறு உரையாடிக்கொண்டே இருவரும் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு பெண்மணியின் கைச்சங்கிலி கீழே விழுந்தது. குமரா, அங்கே பார். கீழே விழுந்த கைச்சங்கிலியை பார்த்தான் குமரன். அச்சச்சோ, நான் போய் எடுத்து தரேன். குமரன் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள், இரு குமரா, அந்த அண்ணன் எடுக்கிறாரு. கபிலனின் குரல் கேட்டது. கபிலன் சொன்னதும் குமரன் அங்கேயே நின்று அந்த இளைஞனை பார்த்தான். அப்போது கையில் எடுத்த அந்த கைச்சங்கிலி அவ்விளைஞனின் சட்டை பைக்குள் போடப்பட்டது. இருவரும் திடுக்கிட்டு பார்த்தனர். ஐயோ, என்ன பைக்குள் போட்டாரு? வா போய் கேட்கலாம். குமரன் தட்டி கேட்க தயாராகினான். வேண்டாம் குமரா, நமக்கு எதுக்கு வம்பு என முட்டுக்கட்டை போட்டான் கபிலன். அதெல்லாம் முடியாது. தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். நேற்று தானே சார் சொன்னாரு என்றபடியே அந்த இளைஞனை நோக்கினான் குமரன். கபிலனோ சாலைக்கு இந்த புறமே நின்று கொண்டே குமரனின் துணிச்சலை வியந்து பார்த்தான். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சங்கிலியை சீக்கிரம் கொடுங்க. கைகளை நீட்டியபடியே குமரன் கேட்டான். அதெல்லாம் முடியாது. இந்த பணத்தை வச்சுக்கோ. இதையெல்லாம் சின்ன பையனுங்க கண்டுக்க கூடாது. 50 ரிங்கிட் மலேசியாவை குமரனிடம் நீட்டினான் இளைஞன். 50 ரிங்கிட்டை வைத்து என்னவெல்லாம் வாங்கலாம் என்று மனம் அலைப்பாய்ந்தது. இல்லை, இது லஞ்சம், வாங்காதே. மூளையோ கூச்சலிட்டது. இறுதியில் மூளையின் அளப்பறையே வென்றது. வேண்டாம், கை சங்கிலியை கொடுங்க, இல்லைன்னா கத்தி ஊற கூட்டுவேன். அம்மா ஐயா என்பதற்குள், இரு தம்பி, அவங்க போயிட்டாங்க. அப்பெண்மணி பார்வையிலிருந்து மறைந்ததை குறிப்பிட்டான் அவ்விளைஞன். குமரனோ அவர் சென்ற வழியை நோக்கி பார்த்தான். மீண்டும் அப்பெண்மணி எதையோ தேடிக்கொண்டு வருவது போல் இருந்தது. அதோ பாருங்க, அவங்க தேடிக்கிட்டு வர மாதிரி இருக்கு என்றவாறு இளைஞனின் பக்கம் திரும்பினால் இளைஞனோ அங்கிருந்து ஓடுகிறான். குமரனும் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அவனை துரத்தி கொண்டு ஓடினான். ஐயோ அம்மா! இளைஞன் கல் தடுக்கி கீழே விழுந்தான். தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் கசிந்தது. பையில் இருந்த கைச்சங்கிலி சில அடி தூரத்தில் விழுந்து கிடந்தது. குமரன் ஓடிச் சென்று கைச்சங்கிலியை எடுத்துக்கொண்டு இளைஞனிடம் சென்றான். அவன் தலையில் இருந்த காயத்தை பார்த்ததும் தனது கைக்குட்டையை எடுத்து இளைஞனின் இரத்தத்தை துடைத்தான். ஒரு நிமிடம் இளைஞன் அப்படியே உறைந்து போனான். அவன் மனமோ குறுகுறுத்தது. இரத்த கசிவு குறைந்தது போல் உள்ளது. எதற்கோ கிளினிக் போய் செக் பண்ணுங்க. இனிமேலாவது அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாதீங்க. இளைஞன் குமரனின் கூற்றை கேட்டு தலைகுனிந்தான். குமரன் மீண்டும் அந்த பெண்மணியை தேடி ஓடி வந்தான். கைச்சங்கிலியை அப்பெண்மணியிடம் ஒப்படைத்தான். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இது என் அம்மாவின் நினைவாக என்கிட்ட இருக்கும் கடைசி பொருள். நீங்க நல்லா இருக்கணும். ஆனந்த கண்ணீர் வடிய வாழ்த்தி விடை பெற்றார். இவ்வளவுதான் நம்ம கதை. இப்போ இந்த கதையோட தலைப்பு என்னவா இருக்கா கண்டுபிடிங்க பாப்போம். இந்த கதையோட தலைப்பு கைச்சங்கிலி.